நம்ம ஜிஎஸ்டி எடுத்து தொழில் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு கம்பெனி பேரையும் வச்சிருப்போம். ஆனால் ஃபியூச்சரில் திடீர்னு கம்பெனி பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஜிஎஸ் நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இன்னொன்று தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணணும்னு தேவையில்லைங்க. பொதுவாக ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் நேம், ட்ரேட் நேம்னு ரெண்டு விஷயம் இருக்குது. லீகல் நேம் வந்து நம்மளோட பேன் கார்டு தான். ட்ரேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர். சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வினோத் என்டர்பிரைசஸ்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அதை வினோத் ட்ரேடர்ஸ்னு மாற்றணும்னு வச்சிங்களேன். உங்கள் அக்கௌண்டன்ட் கிட்டயோ ஆடிட்டரையோ எனக்கு ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்ல போயிட்டு கம்பெனி பேரை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நேமை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 5 to 10 minutes தான் ஆகும். டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல் கிடைக்க ஒரு 7 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு புது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே வந்துடும். அந்த புது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்லையும் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக இன்னொரு கரண்ட் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. இது நான் சொன்னது ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு பொருந்தும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.